இப்ப எல்லா இடத்துலயுமே பனி பொழியும் காலம் அப்படிங்கறதால நமக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகிற ஒரு பாடி ஆர்கன் என்ன அப்படின்னு கேட்டா த்ரோட். இந்த த்ரோட் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ பனிக்காலங்கள்ல உங்களோட தொண்டையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், உணவு உண்ணும் போது பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசாத அப்படின்னு. ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல உணவானது உணவு குழாய்க்கு போகாம காற்று குழாய்க்கு போயிடும். இதுவே புரை ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை வழியா இறப்பைக்கு வந்த உணவு வால்வு சரியா வேலை செய்யாம போச்சு அப்படின்னா மறுபடியும் மேல வரும். இதுதான் நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக வேகமா உணவை விழுங்கக்கூடாது. தண்ணீர் அதிகமா குடிக்கணும். அதிக காரம், அமிலம் மற்றும் மசாலா உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இது எதுக்கு இப்ப சொல்றீங்க, பனிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல உங்களோட த்ரோட்டை நார்மலைஸ் பண்ணணும். அப்பதான் அது ஹெல்தி ஆகும். ஒருவேளை உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு வரும். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது வாயை திறக்கும் போது நம்ம தெரியாமலேயே சில சமயம் காற்று உள்ள போகும். இந்த காற்றானது வாய் வழியா போய் வெளியேறுவதை ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு மீறும் போது இதுவே வாயு பிரச்சனையா மாறுது. அடிக்கடி ஏப்பம் வந்தா வயிற்றுப்புண், அஜீரணம், அமிலக்காரத்தன்மை இதெல்லாம் காரணமா இருக்கும். அதனால டாக்டரை மீட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த பனிக்காலங்களில் உங்களோட தொண்டையை பாதுகாக்கணும் அப்படின்னா கோல்ட் வாட்டரை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டரை குடிங்க. டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னா அதுல ஒரு துண்டு இஞ்சியோ இல்லைன்னா சுக்கையோ போட்டு டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தொண்டை இதமா இருக்கிறது மட்டும் இல்லாம த்ரோட் இன்ஃபெக்ஷனும் வராம உங்களை பாதுகாக்கும். அடுத்தது தேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்க தேனை கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வேற மாதிரியான எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஏன்னா தேன் ஒரு மருந்து பொருள் அப்படிங்கறதால உங்க தொண்டைக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதையுமே அது உங்ககிட்ட கொண்டு வராது.